ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இன்கம் ஃப்ரம் சேலரிஸில் க்ராஸ் சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். க்ராஸ் சேலரி கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். க்ராஸ் சேலரி அதாவது டோட்டல் சேலரி இஸ் ஈக்குவல் டு நெட் சேலரி. எல்லா டிடக்ஷன்ஸும் போனதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற சேலரி தான் நெட் சேலரி ப்ளஸ் டிடக்ஷன்ஸ் மேட் பை த எம்ப்ளாயர் டிடக்ஷன்ஸ். நெட் சேலரி ப்ளஸ் எம்ப்ளாயர் டிடக்ஷன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ராஸ் சேலரி கிடைக்கும். For example, Mr. X receives 4 lakh per annum as net salary. Net salary 4 lakh. Employer had deducted 4,000 per annum as employee contribution to RPF. Deductions made by the employer had பண்ணனும். Employee contribution to RPF 4,000. 5,000 per annum as tax deducted at source. Tax deducted at source 5,000. 2,000 per annum as professional tax. Professional tax 2,000. Rent of house provided by employer. Rent of house provided by employer 3,600 per annum. Life insurance premium paid by employee. எம்ப்ளாயியால் ஆன பேமெண்ட்லாம் நம்ம போடக்கூடாது. எம்ப்ளாயர் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் போடணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். நெட் சேலரி ப்ளஸ் டிடக்ஷன்ஸ் மேட் பை த எம்ப்ளாயர் எல்லா டிடக்ஷன்ஸும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் சேலரி 4,14,600 வருது. இப்போ நம்ம எம்ப்ளாயிக்கு 2 விதமாக சேலரி கொடுப்பாங்க. சேலரி டியூ ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த், சேலரி டியூ ஆன் லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். இந்த 2 விதத்துலையும் எப்படி சேலரியை கேல்குலேட் பண்ணணும், கிராஸ் சேலரியை, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் எக்ஸ் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எ மேனேஜர் ஆன் 1st July 2015 in the grade of 20,500 இன்க்ரிமெண்ட் வருது 22,000 வரைக்கும். சேலரி 20,000லேருந்து 22,000 இருக்கிற வரைக்கும் 500 இன்க்ரிமெண்ட் வருது. சேலரி 22,000லேருந்து 25,000 இருக்கிற வரைக்கும் 1,000 இன்க்ரிமெண்ட் வருது. வித் 2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட். எப்பயும் அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்னா அதே டேட்டே 1/7/2015 வரும். அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் இல்லைனா 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் 1/7/2016லேருந்து வரும். அட்வான்ஸ் இல்லைனா வெறும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா. அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்னால சேர்ந்த மாதமே கொடுக்குறாங்க. 20,000 ப்ளஸ் 500 ஏன்னா 20,000லேருந்து 22,000 அவங்க மிஸ்டர் எக்ஸ் சேலரி வாங்குற வரைக்கும் 500 அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 2 அட்வான்ஸ் சொல்கிறதுனால 500 21,000. நெக்ஸ்ட் இயர் அதே டேட் 1/7/2016 500 இன்க்ரிமெண்ட் 21,000 ப்ளஸ் 500 21,500. இதே மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் நம்ம போட்டே போகணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 22,000 அவங்க சேலரி வர வரைக்கும் 500 நம்ம இன்க்ரிமெண்ட் போடுவோம். ஆஃப்டர் 22,000 இன்க்ரிமெண்ட் 1,000 வருது. 22,000 ப்ளஸ் 1,000 இன்க்ரிமெண்ட் 23,000. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 1/4/2019 to 31/3/2020. அசஸ்மெண்ட் இயர் 2020-2021. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்னா ஒரு மந்தோட சேலரியை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுவாங்க. மார்ச்சோட சேலரி ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுவாங்க. ஏப்ரலோட சேலரி மே ஸ்டார்டிங்கில் பே பண்ணுவாங்க. மேயோட சேலரி ஜூன் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பே பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் சேலரி.
17 அதாவது ஜூலைலேருந்து அவங்க 24,000 வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி 22,000 வாங்குறாங்க. ஜூலையோட சேலரி ஆகஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் தான் பே பண்ணுறாங்க எம்ப்ளாயிக்கு. ஜூலை மந்தோட சேலரி எப்போ பே பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் 24,000 நம்ம போடணும். 24,000 அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக 23,000. ஏன்னா ஜூலைக்கு முன்னாடி 23,000 தான் இருக்குது. ஜூலைக்கு அப்புறம் தான் 24,000 இருக்குது. ஜூலை மந்த் சேலரி எப்போ பே ஆகுது தான் பார்க்கணும் நம்ம. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். சேலரி டியூ ஆன் லாஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா அந்த மந்தோட சேலரி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் பே ஆகும்னு சொன்னேன். லாஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா அந்த மந்தோட சேலரி அந்த மந்த் எண்டில் பே பண்ணுவாங்க எம்ப்ளாயிக்கு. ஏப்ரல் மந்தோட சேலரி ஏப்ரல் எண்டில் பே பண்ணுவாங்க. மேயோட சேலரி மே எண்டில் பே பண்ணுவாங்க. ஜூனோட சேலரி ஜூன் எண்டில் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் வரது ஃபுல்லாக 1/4/2019 31/3/2020 வரைக்கும் இதில் எப்படி எல்லா மந்த் ஸ்டார்டிங் டேட்டும் போட்டோமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு, அதே மாதிரி 1/4/2019 31/3/2020 வரைக்கும் எல்லா மந்த் எண்ட் டேட்டும் போடணும். மந்த்லி நம்ம சேலரி வாங்குவோம் இல்லையா, எல்லா மந்த் எண்ட் டேட்டும் போட்டு அந்தந்த மந்த் எண்டில் பே ஆவது தான் லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் சேலரி. 1/7/2019 24,000 பே ஆகுது. இதில் ஜூலை எங்கே வருது பார்த்தீங்கன்னா அந்த மந்த் எண்டில், ஜூலை மந்த் எண்டில் தான் அவங்க ஜூலை மந்த் சேலரி பே பண்ணுவாங்க. அங்கேருந்து 24,000 போடணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக 23,000. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா ஃபார்முலாவும் ப்ரொவிஷன்ஸும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒன்று. ஸோ டேக்ஸ் பேஸ் அவங்களோட ஆடிட்டர்ஸ் இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கிராஸ் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.